இல்லை, நான் உங்கள் நரேஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி வீல்ஸுங்கிற ஒரு வினோதமான விசித்திரமான கான்செப்டுடைய கேம் தான் இது. என்ன மாதிரி கான்செப்டுன்னு கான்செப்டுன்னு சொன்னால் புரியாது, விளையாண்டு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கேம் தெரியாத புதிரான கேம்லாம் இல்லை, நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. இருந்தாலும் அந்த கேமை எடுத்து வந்து உங்களை சிரிக்க வைக்க நான் வந்திருக்கிறேன் போக்களே. வாங்க காய் சொல்ல போவோம். பிஸ்னஸ் காயாம்ல, பிஸ்னஸ் காய் புரியல. பிஸ்னஸ் காய்னா irresponsible dad. What do you mean irresponsible dad? Oh, dad. இருங்க காய்ஸ், அடுத்து என் சவுண்டு கேட்காம போயிடுச்சுன்னு வைங்களேன், சங்கட்டமாக போயிடும். அது பேரட்டிக்கல்ஸ் ஆஃப் ஐயே என்னடா பண்ணுற டேய்? தம்பி என்னடா யோகா பண்ணுறியா டேய்? ஐயோ காய்ஸ், யோகா பண்ணுறாங்க காய்ஸ். தலைவரே எந்திரிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குட் பண்ணிடலாம். ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ என்ன எனக்கு இதை கொடுத்தா இதாகிடுறாங்களா? சரி. இப்போ வந்து முன்னாடி இப்போ வந்து அதாவது என்னடா இது இப்படி இருக்கு? இன்ட்ரோ மியூசிக் எஸ்எஃப்எக்ஸ் இல்லையா? எஸ்எஃப்எக்ஸ் இல்லையே ப்ரோ, சவுண்டு லோ. பார்ப்போம். அதாவது புக்களே, என் பையன் ஸ்கூலு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது ப்ரோ. ஃபீஸ் கட்ட பஸ்ஸுக்கு ஆட்டோக்குலாம் காசு இல்லை ப்ரோ. அதனால் நானே விட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. அதனால் நான் போய் என் பையனை ஸ்கூலில் ஒழுங்காக சேர்க்கணும் புக்களே. அதுக்காக நம்ம எங்கே போகிறோம்னா எனக்கே தெரியவில்லை. அப்படியே போடுறா ஒரு ஃப்ரெண்ட் ஃபிளிப்பா எப்படி? அதாவது ப்ரோ, நம்ம வந்து அப்போவே அப்படி என்னடா ஒரு கேம் ஈஸியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ முடியாது ப்ரோ, போ முடியும். இது என்னது? இந்த ஸ்டைல ட்விஸ்டர். அப்படியா விஷயம்? நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டாப்புன்றான். அப்போனா ஸ்டாப் பண்ணணும்ல. புக்களே, இன்னும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் என்னடி இது ப்ரோ? என்ன புக்களே இப்படி ஆகிப்போச்சு, பிச்சிங்கிருச்சு குடல். என்ன ப்ரோ குடல் அந்த என் புள்ள வாயில் இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப போவோம். நம்ம என்ன ப்ரோ பெரிய கேமரா புக்களே. அவ்வளோதான், தோத்தாலும் ஜெயிச்சாலும் திரும்ப விளையாடணும். என் பையனை ஸ்கூலில் சேர்க்காம நான் போகிறதா இல்லை ப்ரோ. ஐயோ ப்ரோ, என் புள்ள. சரிடா, நான் ஸ்கூலில் போயிட்டு என் பையன் லேட்டாக வருவான்னு சொல்லிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஸ்டாப்பை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அப்படியே போய் கொண்டு இருக்கும் நேரத்தில் ஐயோ ப்ரோ, என் தொப்பி ப்ரோ, விலைப்பதிப்பான தொப்பி ப்ரோ. இங்கே ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. நான் பெரிய பருப்பு மாதிரி போயிட்டேனா, அதனால செத்து போயிட்டேன். பின்னாடி போக சொன்னாங்க. இதுக்குறாடி அப்படியா ப்ரோ? இது வெறும் ட்ரெய்லர் தான் ப்ரோ.
மற்றபடி யாரா நீங்கோ ப்ரோ கொஞ்சம் கோச்சுக்கிறாதியே கட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த கேம் நெட்டு கேமா, ஆடு வருமா, ஆடு வந்து ஆடிக்கிட்டு இருக்குமா, அதனால ஒன்றும் பண்ண முடியல. எப்படி ப்ரோ, அதாவது நாங்கன்னா சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடித்தவங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு சைக்கிளை கொடுத்து ஸ்லோவாக போன்னு சொல்லி, அதாவது ப்ரோ சித்த நொடியில தான் எனக்கு எல்லாம் வந்து இருக்குமே அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா டே என் பிள்ளைய மட்டும் ஏன்டா பறக்க வைப்பீங்க? ஐயோ ப்ரோ இங்கே கொண்டு போறாங்க ப்ரோ. இந்தாப்ல சொந்தக்காரெல்லாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் படு உள்ள போகுது வீட்டுல நமக்கு. ஏய் ஐயே நீங்க இதை பார்த்தீர்களா? என்னடா நடக்குது இங்க? இப்படி இருக்குதுங்க. ஐயோ இப்போ ஸ்டார்டிங்கில் பறக்க விட்டாங்க ஃப்ரான்ஸ். சரி ஃப்ரான்ஸ் ப்ரோ, நான் லட்சியத்தை நோக்கி முன்னேறுவேன் ப்ரோ. லட்சியங்களை நோக்கி முன்னேறு, லட்சியத்தை நோக்கி முன்னேறு கேம்பா அப்படின்னு நான் போகிறேன். எப்படி அதாவது புக்களே நம்ம வெற்றியை நோக்கி தான் செல்வோமே, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இங்கே போகலாமா போகக்கூடாதா தான் எனக்கு தெரியல. ஃப்ளாஷ்பேக். அதாவது புக்களே நம்ம வெற்றியை நோக்கி தான் செல்வோமே, உங்களுக்கு தெரியும். End of flashback. Holy shit. புக்களே சில பல கட்டிங் வரும், யாரும் கோச்சுக்கிறாரியே. ஏன்னா திஸ் கேம் இஸ் இன்க்ளூடிங் நெட் ஆட் கம்மிங். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. உள்ளொரு ஆடு வேறு போடுவாடு. என்னடா இது வித்தியாசமாக எப்படி சாவது என்பதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லித்தரேன். பிள்ளைய மட்டும் என்கிட்ட பிரிக்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆடுறேன் ப்ரோ. மெதுவாக போய் ஏற்றி இறங்கி அடுத்து மெதுவாக போய் சடன் பிரேக் அடித்து அப்படி கீழே இறங்கி இப்படி போயிட்டு ப்ரோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கரெக்டாகவே இருக்கணுமே. இப்போ பாருங்க, இது எப்படின்னா நம்ம வந்து இங்கே நிற்கணும், புரியுதா? இங்கே நின்றுட்டு இப்போ வந்து அடுத்துனா இங்கே நிற்கணும். இப்போ அடுத்து எவனாச்சும் இருந்தானா அவனுக்கு அங்கே நிற்கணும். அடுத்து எவனாச்சும் இருப்பான் அப்படியே பேக்லேயே போயிட்டு போனோம்னு இங்கே பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க ப்ரோ. முடியல ப்ரோ. ப்ரோ மென்டல் டார்ச்சர். என்னடே இது ப்ரோ, நான் ரொம்ப தப்பு ப்ரோ. திஸ் இஸ் ஸோ க்ரூயல். அதாவது ஒரு குடிமகனை, ஒரு இந்தியா குடிமகனை இப்படிலாம் செய்கிறது நியாயமே? தம்பி ஐயோ ப்ரோ, என் பிள்ளைய கடைசியில் நானே ஏற்ற வச்சிட்டேன் ப்ரோ. இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வரும்னு எனக்கு தெரியும் ப்ரோ. வருங்காலத்தில் நம்மளை வச்சு ஏற்றுவாங்க பாருங்க. இங்கே எழுத போகிறேன். Emotional damage. சரி, நீ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி போடும், நீ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி. அப்படியே இங்கே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படியே அங்கே போய் கீழே இறங்கி அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் போய் அப்படியே ஒரு பறையை போட்டு அப்படியே இங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக் அடித்து அப்படி அங்கிட்டு இருப்பார் ரோய், அப்படி ஃப்ரெண்டு போய் ஒரு பிரேக் அடித்து பேக் வந்தால் பேக்கில் போகணும் ப்ரோ. பேக்கில் போகணும். நம்ம என்ன பண்ணுறோம், இது போய் ஆடு வந்தால் வேணாம்
எசக பெசக ஆயிர போகுது ப்ரோ. ஏ ப்ரோ ஸ்பீட் ரன் என்னன்னு தெரியுமா ப்ரோ? இப்போ பாப்பியா டே, உன்னால முடியாதது எதுவுமே இல்லைடா ப்ரோ. விடாமுயற்சி பாட்டை கொஞ்சம் சைடில் கேட்டுட்டு வரேன். அப்படிங்க வீட்டு ஒரு பிரேக் அடிச்சோம்னு வைங்களேன், நம்ம தான் ப்ரோ. எல்லாமே நம்ம தான், எல்லாமே நம்ம தான் ப்ரோ. இவங்க வேற ஆடை போட்டு வேற கொள்ளாய ப்ரோ. என்ன ப்ரோ நினச்சிருக்காயோ? அதாவது ஒரு இந்தியன் இந்தியன் ஒரு டேடு ஒரு பொறுப்பாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நான் முடியலை ப்ரோ. ப்ரோ இங்கே எழுடா பார்த்திவா. யார் பார்த்திவான்னு கேட்காதீங்க, இங்கே எழுடா. ஏ ஏ ஏ ஏ வாடா பின்னாடி வாடாரே ப்ரோ. ப்ரோ ப்ரோ தெரியாமட்டேன் ப்ரோ. ப்ரோ 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 என்ன ப்ரோ? என்ன ப்ரோ செட்டிங்கா ப்ரோ? ப்ரோ தெரியாமல் வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ தெரியாமல் வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ தெரியாமல் வந்துட்டேன் ப்ரோ. என்ன பிடிங்க ப்ரோ. என்னடா நின்ற இடத்துல என்னவோ பண்ண வைக்கிறிய ப்ரோ? ப்ரோ 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 தெரியாம ப்ரோ. என் பையனுக்கு ஸ்கூல் லேட் ஆகுது ப்ரோ. ப்ரோ ஐயோ, என்னடா குட்டிக்காரனா நான் போட வைக்கிறீங்க? என்னடா நான் பண்ணேன்? அப்படியா டே? ரைட்ரா ரைட்ரா டே. இன்னைக்கு நான் போய் சேர்ந்த மாதிரி தான். சரி ப்ரோ, என்ன இன்னமா பார்த்து இருக்கீங்க? போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க. இங்கே தான் இருப்பேன். அப்படியே கீழே இறங்கி அப்படிக்கா மேலே போய் அப்படிக்கா கீழே வந்து அது ஜம்பை போட்டு அவன் மேலே மட்டும் ஏறவே கூடாது. அடிக்கா சைடில் போயிட்டு பிரேக் அடிச்சு ஒரு லெஃப்ட்டுக்கு வந்து பிரேக் அடிச்சு ரைட்டுக்கு போய் பிரேக் அடிச்சு லெஃப்ட்டு பிரேக்லேயே போகணும் ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி நேரத்தில் தான் ப்ரோ அஜித் குமாரை கூப்பிடணும் ப்ரோ. ஏகே அப்படின்னு நான் இப்போ போக பண்ண மாட்டேன். பேம் பேம் என்னைக்கும் விடாமுயற்சி. ஓ ஓ ஓ டிடி இங்கேடா போறடே டே. ஐயோ எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க தெரியலையே. ஐயோ ப்ரோ, இதுனா உங்கள்கிட்ட நான் தேவையா ப்ரோ? அருமை ப்ரோ. ஆக மொத்தத்தில் நான் அந்த கேம் விளையாடக்கூடாது, அவ்வளோதானே? நடக்குங்கடா டே டே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ப்ரோ இதுக்கு லெவல் டெவிலே பரவாயில்லையே ப்ரோ. சரி சரி கூல் கூல் கூல். டேடாவும் அந்த மாதிரி நான் போகிறேன். டேடாவும் டேடாவும் டீடாவும் டீடாவும். வேணாண்டா. அருமைடாடே. எனது 2 கையே இல்லைனாலும் எப்படி நான் பிரேக் பிடிப்பேன்னா கேட்காதிய. 2 கை இல்லைனாலும் கால்களை கீழே மிதித்து பிரேக் கொடுத்து போவேன் ப்ரோ. என் பையனுக்கு அட்மிஷன் போடணும் பொக்கலே. ஐயோ வேணாண்டா. ஐயோ தம்பி ராஜா. என்னைக்கும் விடாமுயற்சி. கைகளே இல்லை நானும் தானும் உனது விடாமுயற்சி தான்.
ஓ, ஃபஸ்ட்டு கா முன்னாடி வரும், செகண்டு கா முன்னாடி வரும், நம்ம பின்னாடி. ஆனால் அந்த தேர்டு இருக்கான் பாருங்க, மோசமான ஆளு ப்ரோ. பின்னாடி அடிப்பான் ப்ரோ, முதுகில் அடிக்கிறாங்க ப்ரோ. அதனால நம்ம முன்னாடி வந்துட்டோம்னா தப்பிச்சிருவோம். அப்படியே ஒரு வீலிங்க அடிச்சுக்கிட்டு அப்படியே ஏகே மாதிரி ஆத்தடி அழுகையா வருது ப்ரோ. ஒரு அப்பாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. மறக்காம லைக் போடுங்க பொக்களே. இது என்ன லெவல்னு தெரிலையே, எங்கே போய் கொண்டு இருக்கோம்னு புரியலையே. அப்படி வேறே ரொம்ப தப்படாடே. என்ன பண்றீங்கோ? ஒரு மனிதனை அம்பை தூக்கி குத்துனால் நான் என்ன பண்ணுவேன்? டேரே பாவண்டாடா, சங்கிலே ப்ரோ, சங்கிலே குத்துறாங்க ப்ரோ. என் பிள்ளை வேற பாவம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த குடும்பம் ப்ரோ. எங்கள் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. குடும்பம் ப்ரோ. என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் bro. ஐயோ, பல அம்புகளும் பல ஈட்டிகளும் என்னை ஒன்றும் பண்ணாதே. இந்த இடத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 1000 கடைகளும் ஏறி இறங்கி பிஸ்கட் வாங்குவேன். ஸ்பீடாக எங்கேயோ போய் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்ன நடக்குது ஒன்றும் புரியவில்லை. சடன் என்று பிரேக் போட சொன்னார்கள். நான் என்ன பண்ணுவேன் என்று தெரியவில்லை. அப்படியே பின்னாடியும் போகக்கூடாது, ஆபத்து இருக்கும். எனக்கு தெரியும்டா நீங்க யாரு, உங்க பேரு தான் தன தான் 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 தான். ரொம்ப தப்புடாது ப்ரோ, ரொம்ப தப்பு. கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்க. எங்கேதான் நான் போக வேண்டும் இந்த இடத்தில்? அப்படியே கீழே விழுகணுமா? எங்கே ப்ரோ போகணும்? எங்கே தான் போகணும் ஒன்றுமே தெரியலே. ரைட்ராடே ஒத்த காலை வச்சு நான் செல்வேன் என்று இந்த இடத்தில் நான் பூர்த்தி கொள்கிறேன் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அலங்கார பந்தலிலே நான் என்ன ப்ரோ பண்றது? சாப்பிட்றத தவிர வேற வழியே இல்லையா? ப்ரோ எனக்கே பாவமா இருக்கு ப்ரோ. லெவல் டெவில ஐயோ போகடாடே, செம்ம இருக்கேன்டா, போயிருங்கடா. துடிக்கும் கரங்கள். அதாவது ஒரு டேட், அதாவது ஒரு அப்பா படுற கஷ்டம் இருக்கே, முடியல. டே சும்மா இருங்கடா, டே டென்ஷன் ஆயிடுவேன்டா நாளைக்கு. ஏமா நீ கிளம்பாடா, நான் போய் உனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு நாளைக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்பீடாக சென்றிருக்கும் இந்த நேரத்தில் அப்படியே பறந்து சென்று என்னடா டே என்ன நினச்சி நிற்கீங்கோ? டே வாட் ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ? அவள் தானா ப்ரோ? எனக்கு உயிர் இருக்கு. வாட்? அப்படி முடியல தலைவரே. ப்ரோ நான் போகிறேன். ஐயோ சைக்கிளில் மிதிக்கலையே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. நைட்டானா காலு ரொம்ப வலிக்குதே, சைக்கிளை ஓட்டி மண்டெல்லாம் வெடிக்குதே.
ப்ரோ பாட வேலை கூட காப்பிரைட் போட்டுருவாங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ. இந்த மாதிரி சைக்கிளை ஓட்டி நான் சாகுவதற்கு நான் எங்கேயோ போய் செத்து விடலாம் என்பதை போகும் தூரம் போகுதே என்ன பண்ணுறது தெரியலே. டாக்ஸில் விடுறாங்க அம்ப என்ன பண்ணுறது நான் புரியல. ஒரு நேரம் பறக்க விடுமே பறக்க விடல. இங்கே தானோ அம்பு 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 அம்பு. எப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் பாடா. நம்ம ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. இது என்ன லெவல் ராடே. என்னால் முடியலடா ப்ரோ. என்னன்னு தெரில. ஒரு ஆட்டை கூட நம்ம பையனை வச்சு ஜெயிக்கலாம். நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கு ப்ரோ. எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே 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 அப்படியே வீலிங்லேயே போய் அப்படியே கீழே இறங்கி அப்படியே தேய்ச்சி ஒன்று போய் அப்படி போய் இப்படி அந்த ஸ்பீடை பிடிச்சி அப்படி என்னடா இது விக்டரி ப்ரோ ப்ரோ ப்ரோ. இதுவும் ஆயிடுச்சு. இன்னும் ஆனாலும் தன் கடமை முயற்சியிலிருந்து பின்பறாத இந்த அப்பாவை காவ நீங்கள் ஒரு லைக் சென்றால் போடலாம் மக்களை. தாராளமாக நீங்கள் இந்த 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 ஒரு விடாமுயற்சிக்கு நீங்கள் ஒரு லைக் போடலாம் ப்ரோ. தன் குடலே போனாலும் தன் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன். அதுக்கு முதல்ல அவர் உயிரோடு இருக்கணும். இப்பொழுது பேக் சென்று ஒரு ஸ்பீடை அப்படி அடிச்சு அப்படி ஏற்றி எப்படி ப்ரோ. அதாவது நான் பிறக்கும்போதே ரொம்ப ஸ்ட்ரென்த்லாம் பண்ணுவேன் நான் ப்ரோ சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ சிரிக்காது ப்ரோ உண்மை. திறங்க ப்ரோ. அப்படியே போயிட்டோம் நீங்களேன் டெத் ஆயிடுவோம். வாட் இஸ் திஸ் ப்ரோ. என் குழந்தைய மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ரோ. என்னது ப்ரோ இது. சரி புக்களே, இத்துடன் இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கிறேன். புது நாளைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவதே நரேஷ் தமிழ் கேமிங். நான் போயிட்டு வரேன். பாய். பாட்டு வேணும்னா கன்ஃபார்ம் போடுங்க ப்ரோ. ஒரு 100 லைக் அடிங்க. அடிக்க மாட்டியா? நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்.